இன்னும் கரெக்டா ஒரு 25 வருஷம் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்க டெய்லி யூஸ் பண்ற இந்த ஸ்மார்ட் போன் கூட அப்போ இருக்காது. 2050ல ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சதிலிருந்து நைட் தூங்குற வரைக்கும் அவனோட வாழ்க்கையை அவன் தீர்மானிக்க மாட்டான். அதை ஒரு சிப் தீர்மானிக்கும். மனுஷன் அப்போ நிஜமாவே மனுஷனா இருப்பானா, இல்ல மெஷினோட கலந்த ஒரு பாதி ரோபோட்டா மாறிடுவானா? அந்த உலகம் அதிசயமா இருக்க போகுதா, இல்ல ஒரு பெரிய ஆபத்தா? 2050க்குள்ள ஒரு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? வாங்க இன்னைக்கு வீடியோவில் 2050 அந்த மர்மமான உலகத்தை அக்குவேற ஆணிவேரா அலசலாம். வீடியோவோட எண்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. 2050ல நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கும். டெக்னாலஜிஸ் தான் உலகத்தையே ஆளும். நாம இப்போ பேசுற ஏஐ, ரோபோட்ஸு இதெல்லாம் அப்போ நம்ம கூடவே இருக்கிற ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாகும். அங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல் கூட இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனா ஒரு பக்கம் வசதிகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். மனித வாழ்க்கை முழுக்க முழுக்க டிஜிட்டலா மாறும். உங்க மெமரி, உங்க எண்ணங்கள் எல்லாமே ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணப்படுற ஒரு காலம் அது. நிஜ உலகத்தை விட டிஜிட்டல் உலகத்துல தான் நாம் அதிகமா வாழ ஆரம்பிப்போம். இது கேட்கறதுக்கு சூப்பரா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. தொழில்நுட்பம்னு வந்துட்டா 2 பக்கம் இருக்கு. முதல்ல இதோட நல்ல பக்கத்தை பார்ப்போம். 2050ல ஏஐ டாக்டர்கள் வந்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலின்னா கூட ஒரு ஸ்கேன் பண்ணி உடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லி மருந்தை உங்க உடம்புக்குள்ள இருக்கிற நானோ ரோபாட்ஸ் மூலமாவே சரி பண்ணிடுவாங்க. செல்ஃப் டிரைவிங் கார்கள் தான் ரோடு முழுக்க இருக்கும். இதனால ஆக்சிடென்ட்ங்கிற பேச்சே இருக்காது. முக்கியமா நியூராலிங்க் மாதிரி மூளையையும் கம்ப்யூட்டரையும் இணைக்கிற டெக்னாலஜி மூலமா நீங்க எதையும் வாயால சொல்ல வேணாம், நினைச்சாலே போதும், லைட் ஏறியும் மெசேஜ் போகும். ஆனா இதோட கெட்ட பக்கம் கான்ஸ் என்னன்னா வேலை வாய்ப்பு. ரோபோட்கள் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா மனுஷங்களுக்கு வேலை இருக்காது, நாம ரொம்ப சோம்பேறி ஆயிடுவோம். பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கூட ஒரு டேட்டாவா சேவ் ஆகும். ஒரு கட்டத்துல நாம ஏஐயை கண்ட்ரோல் பண்றோமா, இல்ல ஏஐ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதாங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும். 2050ல சிட்டிக்குள்ள டிராஃபிக் ஜாம் இருக்காது. ஏன்னா அப்போ ஃப்ளையிங் டாக்ஸிஸ் வந்துடும். நீங்க எங்காவது போகணும்னா மேலே பறந்துட்டே போயிடலாம். வீடுகள் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் ஓடும், ஏசி ஆன் ஆகும். ஆனா இதோட இன்னொரு முகம் என்னன்னா சர்வைலன்ஸ். சிட்டி முழுக்க ஆயிரக்கணக்கான கேமராக்கள் உங்களை கவனிச்சுட்டே இருக்கும். உங்க ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படும். இதனால சுதந்திரம் குறையும். மனுஷங்க நேருக்கு நேர் சந்திச்சு பேசுறது குறைஞ்சு எல்லாமே டிஜிட்டல் இன்ட்ராக்ஷன் தான். பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு மெக்கானிக்கல் வாழ்க்கை தான் அங்கிருக்கும். 2050ல இருக்கிற மிகப்பெரிய சவால் கிளைமேட் சேஞ்ச் தான். நல்ல விஷயம் என்னன்னா பெட்ரோல், டீசல் எல்லாம் காணாம போய் உலகம் முழுக்க ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக் பவர்ல இயங்கும். ஆனா அதுக்குள்ள நடந்த சேதங்கள் ரொம்ப அதிகம். கடல் மட்டம் உயர்றதுனால சில முக்கியமான கடலோர நகரங்கள் காணாம போக வாய்ப்பு இருக்கு. தண்ணி தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். விசித்திரமான புதிய நோய்கள் உருவாகலாம். ஒரு பக்கம் ஏசி ரூம்ல டெக்னாலஜியோட வாழ்ந்தாலும் ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற இயற்கை ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டு இருக்கும். நம்ம இயற்கையை காப்பாத்துறோமா இல்லையான்றது தான் 2050ல நம்ம தலைவிதியை தீர்மானிக்கும். 2050ல மனுஷங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமாகும். ஜெனட்டிக் எடிட்டிங் மூலமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு எந்த நோயும் வராம தடுத்துடலாம். ஆனா இதனால ஒரு பெரிய சிக்கல் வரும். நிஜ வாழ்க்கை எது, விர்ச்சுவல் ரியாலிட்டி எதுன்னு வித்தியாசம் தெரியாம மக்கள் குழம்புவாங்க. மனுஷங்க கிட்ட இருக்கிற அந்த எமோஷனல் டிஸ்கனெக்ட் மெதுவா குறையும். நாம ஒரு மெஷின் மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம். ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறதை விட ஒரு ரோபோட் கிட்ட கமெண்ட் கொடுக்கறது தான் நமக்கு ஈஸியா இருக்கும். மனுஷன் மெதுவா ஒரு பயாலஜிக்கல் மெஷினா மாறிடுவான்றது தான் ஒரு வருத்தமான கணிப்பு. பழைய காலத்து வேலைகள் எதுவுமே 2050ல இருக்காது. டிரைவர், கிளர்க், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ரோபோட்ஸ் எடுத்துக்கும். புதுசா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வேலைகள் வரும். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வேலை செய்யலாம்ங்கிற நிலைமை வரும். ஆனா ஸ்கில்ஸ் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களா ஆவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும். ஏழை பணக்காரன் இடைவெளி ரொம்ப அதிகமாகும்.
படிப்புன்றது புத்தகத்தை படிக்கிறது இல்ல, டெக்னாலஜியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதா மாறிடும். இப்போ ஒரு சீக்ரெட் மேட்டருக்கு வருவோம். 2050ல ஏஐ நம்மளை முழுசா ஆதிக்கம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்தில் டிஜிட்டல் ஐடென்டிட்டி தான் உங்களோட உயிர். உங்க அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணிட்டா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். 2050 அதிசயமா இருக்க போதா இல்ல ஒரு பெரிய ஆபத்தான்றது நம்ம இப்போ இயற்கையை எப்படி காப்பாத்துறோம், டெக்னாலஜியை எவ்வளவு லிமிட்டா யூஸ் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? 2050ல வாழணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்ல பயமா இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள அலர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வருங்காலத்தை பத்தின மர்மமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.